கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழ் பயிற்று மொழியாக இல்லாமல் பொறியியல் டிப்ளமோவில் தமிழ் வழி சான்றிதழ் வழங்கினால் நடவடிக்கை. தமிழ் மொழி பயிற்று மொழியாக இல்லாமல் பொறியியல் டிப்ளமோ படிப்பில் தமிழ் வழி சான்றிதழ் வழங்கும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில்நுட்ப கல்வி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 40% மாணவ மாணவிகள் கல்லூரியில் சேரவில்லை. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களில் 40% பேர் கல்லூரியில் சேரவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளியில் சேரும்போது வழங்கப்படும் எமிசென் கல்லூரியில் சேர்க்கையில் யுமிஸில் பதிவு செய்யப்படும். அதை ஆய்வு செய்ததில் 2022-23 12ஆம் வகுப்பு முடித்த 3,97,809 மாணவர்களில் 2,39,270 பேர் உயர்கல்வியில் இணைந்துள்ளனர். 1,13,099 பேர் கல்லூரியில் சேரவில்லை என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு மறுகூட்டல் மறுமதிப்பீடு பட்டியல் நாளை வெளியீடு. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் எழுதி மறுகூட்டல் மறுமதிப்பீடு விண்ணப்பித்தவர்களுள் மதிப்பெண் மாற்றம் உள்ள தனித் தேர்வுகளது பதிவெண்களின் பட்டியல் www.dg.tn.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் நீக்கம். B.Ed 2ஆம் ஆண்டு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் அதிரடி. B.Ed 2ஆம் ஆண்டு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான நிலையில் வியாழக்கிழமை காலை ஆன்லைனில் புதிய வினாத்தாள் அனுப்பப்பட்டு தேர்வு நடத்தப்பட்டது. இதனிடையே ஆசிரியர் கல்வியியல் கல்லூரியில் பல்கலைக்கழக பதிவாளர் நீக்கப்பட்டு புதிய பதிவாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். நடுநிலை பள்ளிகளுக்கான SMC மறுகட்டமைப்பு கூட்டம் 4 மாவட்டங்களில் ஒத்திவைப்பு. பள்ளிக்கல்வித்துறை ஒருங்கிணைந்த பள்ளி மற்றும் கல்வி 2024-2025 ஆண்டுக்கான பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட அனைத்து அரசு நடுநிலை பள்ளிகளுக்கான பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு 4/9/2024 அன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.